ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம தக்காளி வச்சு ஒரு சட்னி பண்ணலாம். வெந்நீர் சூடு பண்ணிக்கோங்க. ஒரு 5 வத்தல் சேர்த்துக்கோங்க. 2 பல்லாரி எடுத்துக்கோங்க. ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. 2 வெள்ளைப்பூடு எடுத்துக்கோங்க. மையா அரைச்சிடுங்க எல்லாத்தையுமே. மறுபடியும் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை ஊற்றி நல்லா சுண்டு வத்துட்டுங்க. இது வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு நம்ம எதுவுமே இல்லை, வெறும் வெங்காயம் தக்காளி இருந்தால் டக்குன்னு இதை பண்ணிடலாம். இதில் முட்டை கூட உடச்சி ஊற்றி அதை கூட சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம். செம்ம சூப்பராக இருக்குங்க. நம்ம நல்லா தேவையான தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கிண்டிட்டு ஒரு கப் இந்த கரண்டிக்கு கொஞ்சம் தோசை மாவு இட்லி மாவு இருக்குல்ல அதை ஊற்றி கலக்கி கொதிக்க வச்சிருங்க. அப்புறம் என்னங்க கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிருங்க. சூப்பராக சுவையான தக்காளி சாம்பார் ரெடி. பாய்.